டென்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சிவகுமார் தன்னோட பிள்ளைகளை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிவகுமார் மிகப்பெரிய ஒரு நடிகர். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ரொம்ப தமிழ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சையில் அவர் சிக்கியிருந்தாரு. அதாவது சர்ச்சை அப்படின்றத விட அவருக்கு முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை பத்தி உடனே சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. சரி, அவர் பிரச்சனையை மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்களோட பிரச்சனையும் பெருசா பேசிட்டு இருந்தாங்க. சூர்யா அண்ட் ஜோதிகா மும்பைக்கே போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அங்க வீடு வாங்கிட்டு பசங்களுக்கு படிப்பு அங்கதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேயே போயிட்டாங்க. ஆனா இப்ப பசங்களும் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல தான் போய் படிச்சுட்டு இருக்காங்க. பட் சூர்யா அண்ட் ஜோதிகா மட்டும் மும்பைல இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஜோதிகா தமிழ்ல நடிக்கிறத விட்டுட்டு மும்பைல போயிட்டு பாலிவுட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுல நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் வந்து போக கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக இவங்க ஒரே வழியா மும்பையிலே போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இதுவுமே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாச்சு. அதாவது ஜோதிகா குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, சிவகுமாரோட சொல் பேச்சு கேட்கல, ஜோதிகாவுக்கும் சிவகுமாருக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனாலதான் சூர்யா பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாரு, தன்னோட வளர்த்த அம்மா அப்பாவை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இதை பத்தி பேசிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல ரெண்டு பேருமே சர்ச்சைகளுக்கு உள்ளாகிதான் இருந்தாங்க. முழுக்க முழுக்க என்ன பண்ணாலும், அதாவது ஜோதிகா ஏதாவது பிரஸ் மீட்ல பேசினாலும் சரி, படத்தோட ஷூட்டிங் ப்ரமோஷன்ல ஏதாவது பேசினாலும் சரி, அதே மாதிரி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன்ல ஏதாவது பேசினாலும் சரி, ரெண்டு பேருமே பேசுறத திருச்சி பயங்கரமா பேசி அவங்கள மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகி இருந்தாங்க. சோ மக்களும் ரசிகர்கள் மட்டும்தான் இவங்களை பத்தி பேசினாங்களா அப்படின்னு கேட்டா கூட நடிச்ச நிறைய நடிகர்களே இவங்களை பத்தின கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுல முக்கியமா சுஜித்ரா. இப்போ விஜய் அண்ட் சங்கீதாவோட விஷயத்துக்கு சுஜித்ரா பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதே யாராலையும் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அதை பத்தி இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆதாரம் இருக்கு, வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பயங்கர கான்ட்ரவர்சியா பயங்கர நெகட்டிவா பேசுவாங்க. அப்படிதான் இப்ப விஜய் சங்கீதா டிவோர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூர்யா ஜோதிகா பிரச்சனை வரும்போது கூட இவங்க பயங்கரமா ஜோதிகாவை பத்தி பேசியிருந்தாங்க. ஜோதிகா கீ கொடுக்கிற பொம்மை தான் சூர்யா, ஜோதிகா என்ன சொன்னாலும் அதை செய்யறவன் தான் சூர்யா, அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நடுவுல பிரச்சனை வரா மாதிரி பெருசா பேசியிருந்தாங்க. ஆனா இது எதுவுமே சூர்யா ஜோதிகா ரியாக்ட் பண்ணவே இல்லை. இது எதுக்குமே அவங்க பதில் சொல்லவும் இல்லை. ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு கூட எதுவுமே பதில் சொல்லல. சூர்யா சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜோதிகா காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்காக அவங்களோட அம்மா அப்பா சொந்த ஊரு சொந்த பந்தங்களை விட்டுட்டு சென்னையிலே ரொம்ப வருஷம் தங்கி இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் இங்கேயே தான் அவங்க இருந்தாங்க. ஸோ நான் என் குடும்பத்தோட எப்பவுமே ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஜோதிகா எப்பவுமே சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், நான் அவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சா எதுவுமே பண்ணல. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் வருஷம் அவங்க அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட சொந்த ஊரு அவங்களோட சொந்த பந்தங்களோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மும்பைல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்த, மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவா அந்த ஒரு பதில மட்டும்தான் சூர்யா கொடுத்திருந்தாரு. சோ அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் அதை பத்தி பேசினது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த அரசியல் பத்தி பேசுறது, விஜய் என்ன பண்றாருன்னு அதை பத்தி பேசுறது, அப்படியே ஒவ்வொரு நாட்களும் ஓடிட்டு இருந்தது. சோ ரீசெண்டா சிவகுமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தன்னோட பசங்களை பத்தி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தன்னோட பசங்க சினிமாவுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. சூர்யாவும் சினிமாவுக்கு வரமாட்டான், கார்த்தியும் வரமாட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ரெண்டு பேருமே சினிமாக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. வந்த வேலையை அவங்க நல்லபடியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பயந்தேன் அப்படின்னா, காலம் மாற மாற சினிமாவில் எல்லாமே மாறும், அதாவது காட்சிகளும் மாறும். ஸோ பசங்களுடைய எதிர்காலம் அந்த காட்சிகளால வீணாகிடக் கூடாது அப்படின்னு நினைச்சேன். நாங்க 80களில் நடிக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு ஆபாசமான காட்சியோ ஆபாசமான ஒரு கதையோ இருக்காது, ஆபாசமான ஒரு பேச்சும் இருக்காது. ஆனா இப்போ அது எல்லாமே அதிகமா இருக்கு. ஆனாலும் இப்ப வரைக்கும் சூர்யாவும் கார்த்தியும் பல படங்கள்
படங்கள் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 40 படங்களுக்கு மேல பண்ணிருக்காங்க. கார்த்தியும் 25 படங்களை தாண்டி பண்ணிட்டு இருக்காரு. 2 பேருமே இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆபாசமான பேச்சோ எந்த ஒரு ஆபாசமான காட்சியிலயோ நடிச்சதே கிடையாது. என் பசங்களை நான் ரொம்பவே சொல்லி தான் வளர்த்திருக்கேன். இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட நான் தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க பர்சனல் லைஃப்ல அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் அந்த பேரை நீங்க நல்லபடியா காப்பாற்றணும், உங்களோட இண்டஸ்ட்ரியிலும் நீங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதை அவங்க காப்பாத்துற மாதிரி டைரக்டர் அப்படி சீன் வச்சா கூட சூர்யாவும் கார்த்தியும் அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் சீனை தான் வைப்பாங்களே தவிர அவங்க டைரக்டர் சொல்லக்கூடிய எல்லா சீனுக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. எல்லா சீன் அப்படின்னா அந்த முத்த காட்சிகளா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஹீரோயின் மேல மொத்தமா படுக்கிற மாதிரியான ஒரு சீன், இந்த மாதிரி சீன்ல சூர்யாவும் கார்த்தியும் எப்பவுமே நடிச்சது கிடையாது. இதை நினைச்சு என் பசங்களை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சூர்யா அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சான். அவனுக்காக இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது அவங்களோட காதலுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கீங்க, கண்டிப்பா ஜோதிகாவும் நல்ல பொண்ணுதான், நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சூர்யாவோட காதலுக்காக நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். சோ ஜெயலலிதா அம்மா அவர்கள் கிட்ட போயிட்டு நான் பத்திரிகை வைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னோட 2வது மகன் கார்த்திகாவது உன்னோட சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ உடனே நான் அதை மைண்ட்ல எடுத்துக்கிட்டு தான் கார்த்தி பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைமிங்ல கொஞ்சம் பீக்ல இருந்தாரு. கார்த்தி சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகைகள் கூட சேர்த்து வச்சு பேசுற மாதிரியான விஷயங்கள் கிளம்புச்சு. அதை உடனே நிறுத்துறதுக்காக என்னோட சொந்தத்திலே என்னோட சொந்த ஊர்ல போயிட்டு நான் ஒரு பொண்ணை பார்த்து முடிவு பண்ணேன். கார்த்தியும் அதுக்கு 1% கூட மறுப்பு தெரிவிக்கல. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன்ப்பா, அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் முழு மனசோட தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்ப வரைக்கும் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். பட் அது ஒரு விதத்துல நடக்காம போயிடுச்சு. சூர்யா மும்பைக்கு போனதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனா அவரோட எதிர்காலமும் அவரோட குழந்தைகள் எதிர்காலமும் அங்க நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் அந்த முடிவு எடுத்ததுல நான் தடையா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கார்த்தியும் கார்த்தியோட பசங்களும் எப்பவுமே என்னை விட்டு போகவே மாட்டாங்க. என்னோட மருமக எப்பவுமே என் மேல ரொம்பவே அன்பா இருப்பாங்க. சோ சொந்தம் அப்படின்னாலே அது வேற ஒரு வகையை சேர்ந்ததுதான். சோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எப்பவுமே கிடைக்காது. சோ இப்படி ஒரு பிள்ளைகள், இப்படி ஒரு மருமகள்கள், இப்படி ஒரு பேர குழந்தைகள் எனக்கு கிடைச்சது, இவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாருக்கும் அமையுமான்னு கேட்டா கண்டிப்பா அமையவே அமையாது. குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு சிவகுமார். இந்த விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சூர்யா அண்ட் கார்த்தி, சிவகுமார் இவங்க 3 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.